தென்னிந்தியாவோட கோவில் தலைநகரம், டிகிரி காஃபிக்கு தாயகம், வெத்தலை நாளை நாங்க தானே சொல்லுவாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாமக திருவிழா, வெங்கல சிலைகள், வேத பாடசாலைகள், மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் ஸ்ரீனிவாச ராமானுஜர் பிறந்த ஊரு, எம்ஜிஆர் அவர்கள் படிச்ச ஊரு, டைரக்டர் சங்கர் பிறந்த ஊரு, விஜய் சித்து கூட இந்த ஊர் தானா, அரவிந்த் சாமி, ஆக்டர் ஜெய்சங்கர், ரமேஷ் அரவிந்த், அப்புறம் HCL ஃபவுண்டர் மிஸ்டர் சிவநாடார் இங்க இருக்கிற டவுன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சாராம். இன்னுமா கண்டுபிடிக்கிறீங்க? என்ன கும்பகோணம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? 3ஆம் நூற்றாண்டுல காவிரி நகரத்தோட வளர்ச்சியோட பகுதியா இருந்திருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தோட தெற்கே அரசலாறு நதியிலும் அமைந்த ஒரு ஊர். சங்க காலத்துக்கு முன்னாடியே இருந்த இடம் இது அப்படின்னு சொல்றாங்க. குடந்தை, குடமூக்கு அப்படின்ற பெயர்ல தான் அழைக்கப்பட்டதா சொல்றாங்க. அதுலயும் சோழர்களோட செல்வங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கிய கருவூல நகரமா இருந்துச்சாம். சோழர்கள், பல்லவர்கள், இடைக்கால சோழர்கள், மராத்தியர்கள் வரை மாறி மாறி ஆட்சி காலங்கள் இருந்திருக்கு. ஆனா பக்தி இலக்கியம் படி பார்த்தா, பிரளயம் ஏற்பட்டப்ப பிரம்மன் உருவாக்குன அந்த அமிர்த குடம் வெள்ளத்துல அடிச்சிட்டு வந்து இங்க தங்கிருச்சான். அந்த குடத்தை சிவபெருமாள் அம்பு விட்டு உடைச்சதால குடமூக்கு அப்படின்னு அழைக்கப்பட்டதா சொல்றாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்புறம் சேக்கிழார் இந்த தலத்தை குடமூக்கு அண்ட் திருக்குடந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருணகிரிநாதர் பாடிய முருகர் பாடல்ல மாலை தள்ளி வந்து கும்பகோண நகர் வந்த பெருமாளை அப்படின்னு போற்றி பாடியிருக்காரு. அகநானூறுல 60வது பாடல்ல வலங்கேழு குடந்தை அப்படின்னும், புறநானூறுல குறுநில மன்னன் எவ்வியோட ஆட்சிக்குள்ள இந்த ஊர் இருந்ததாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா சமஸ்கிருத மொழியாக்கத்துல குடந்தை அப்படின்னா குடம், அது கும்பமா மாறிடுச்சு. மூக்கு அப்படின்றது கோணமா மாறி கும்பகோணம் அப்படின்னு நிலை பெற்றதா சொல்றாங்க. கோவில் தலைநகரம்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? இங்க 188 கோவிலுக்கு மேல இருக்காம். 12 சிவன் கோவிலும் 5 விஷ்ணு கோவிலும் இருக்காம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த மகாமகம் உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய பக்தர்கள் வரக்கூடிய ஒரு இடமா இருக்கு. சுத்தி 90 கிலோமீட்டர்லயே மொத்த நவகிரக கோயிலையும் நீங்க பாத்துடலாம். கும்பகோணத்துல வேர்ல்டு ஃபேமஸ் அந்த டிகிரி காஃபி பிடிக்காத ஆள் இருக்கா? ஹைவேஸ் ஃபுல்லா கும்பகோணம் டிகிரி காஃபி தானே. சீக்கிரத்துல கும்பகோணம் தனி மாவட்டமா கூட பிரிக்கப்படலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கும்பகோணம்ல என்னெல்லாம் பிடிக்கும், நான் என்ன மிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.